ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை. தென்பெண்ணை நடுவர் மன்றம் 1 மாதத்தில் அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தி: தென்பெண்ணை ஆற்றின் நீர் பங்கீடு தொடர்பாக நடுவர் மன்றம் அமைக்க கோரி தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கை தொடர்ந்திருந்த நிலையில் அதில் தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், அஞ்சரியா அமர்வு அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. 1 மாதத்தில் தென்பெண்ணை நடுவர் மன்றம் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷன் வணக்கம். இந்த வழக்கு குறித்தும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். வட தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் மிக முக்கியமான ஆறாக பார்க்கப்படும் தென்பெண்ணை ஆற்றில் குறிப்பாக கர்நாடகத்துடனான நீர் பங்கீட்டு பிரச்சனைக்கு தென்பெண்ணை நீர் தாவா நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்றும், இந்த நீர் தாவா மன்றத்தை மத்திய அரசு அமைக்கும் வரை மார்கண்டேய நதியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், NV அஞ்சரையா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த நவம்பர் 19ஆம் தேதி விசாரித்த போது தமிழகத்தின் சார்பில் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட மத்திய அரசு குழு 3 முறை கூடியும் ஒருமித்த கருத்து எட்ட முடியவில்லை. எனவே தென்பெண்ணை நீர் தாவா நடுவர் மன்றத்தை அமைப்பது தவிர வேறு வழி இல்லை என்று வாதிட்டது. கர்நாடக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மோகன் காத்தர்கி இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து மத்திய அரசுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். அப்போதுதான் மத்திய நீர்வளத்துறையின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் சார்பில் ஏற்கனவே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாடு அரசு நடுவர் நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று கூறுகிறது, கர்நாடக அரசு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று கூறுகிறது என்ற நிலைப்பாட்டை தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில் தென்பெண்ணை நீர்தாவா நடுவர் மன்றத்தை 1 மாதத்துக்குள் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்து ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை.